ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் சைக்கோ பாய் ஃப்ரெண்டோட பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இப்போ பார்த்துட்டு இருந்தேங்கடா. ஸோ ஏன் வந்து கண்டினியூஸாக போடுறேன் அப்படின்னா இதை வந்து முடிச்சிடலாம். இன்னும் ஐ திங்க் இதில் முடிய வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தமிழ்லைனில் போகிறது பொறுத்து தமிழ்லைனில் ஃபைனல் பார்ட்னு போட்டேன்னா இதுதான் ஃபைனல் பார்ட், இல்லைன்னா இது வந்துட்டு ஒன் பார்ட் கூட போகும். அவ்வளோதான், ஸ்டோரி வந்து இதோட ஃபினிஷ் ஆகிடும். இந்த அளவுக்கு எண்டிங்கை கொஞ்சம் லெந்தாக கொண்டு போக பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஓகேடா, அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தா டக்கு டக்குன்னு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அங்கேருந்து ஸ்பீடாக கிளம்புறான். எங்கடா போகிற? கட்டி வைக்கவும் இல்லை. இல்லை ரூமில் எந்த விஷயமும் இல்லை, அப்படியே இரு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே டக்குன்னு ரூம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வெளியே போயிடுறான். எங்கே போகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அடிப்பட்டதில் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும் ஜேகேக்கு. தயாங் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாரு. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறாரு கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ தயாங் பார்த்தா ஒரு மிட்நைட் 2 o'clock அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்து ரூமுக்குள்ளாடி போயிட்டுருக்கான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ஜேகேவோட ஃப்ரெண்டில் போய் நின்றுட்டு ஜேகேவை எழுப்ப ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக் எந்திரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீக்ஸை போட்டு தட்டுறான். ஸோ ஜேகேவும் அப்படியே வந்து ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. தயாங் ஏடா இந்த டைமில் வந்திருக்க? கத்தாத, கத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் பிளாக் கலரில் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரான். இங்கே பறிச்சுக்கே இந்த ட்ரெஸ்ஸு போடு, சீக்கிரம் போட்டுட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறான். ஸோ ஜேகேவும் அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வராரு. என்னடா என்ன தயம்? ட்ரெஸ் எல்லாம் புதுசா? இங்கே பாரு, எதுவும் பேசாத, ஜஸ்ட் நான் பேசுகிறத மட்டும் லிசன் பண்ணு. ஓகே, இங்கே பாரு, இது உன்னோட பாஸ்போர்ட், விசா, அதுக்கப்புறம் அண்ட் தென் யுவர் டிக்கெட்ஸ். இந்த இடத்துல சுகாவும் ஜிமினும் இருப்பாங்க. அண்ட் தென் நீ அங்கே போயிட்டு ரீச் ஆனதும் நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆட்கள் அங்கே இருப்பாங்க. ஸோ எதுவுமே இல்லை. ஓகே, அங்கே போய் சேர்ந்துரு, பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து கன் எடுக்கிறான். கன் எடுத்து அதை லோட் பண்ணுறான். ஸோ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். என்ன சொல்கிறடா? ஜேகே பேசிகிட்டு இருக்க டைம் இல்லை. டைம் இப்போ 2 o'clock. எல்லாருமே ஆளினால் மேன்ஷனில் இருக்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்லீப்பியாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ தான் நீ தப்பிக்கிறதுக்கு சரியான டைமு. இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடு, புரிஞ்சுதா? என்னடா சொல்கிற? உன்னை விட்டுட்டு என்னை போக சொல்கிறியா? ஜேகே வேறு வழி இல்லை, இங்கே இருக்கிறவனுங்களுக்கு என்ன தெரியும். அண்ட் தென் உனக்கு என்னை பற்றி தெரியாதா என்ன? இங்கேருந்து போ, நான் வேலையை முடிச்சுட்டு நானும் அங்கே வந்துடுவேன். முடியாது, செத்தாலும் சேர்ந்தே சாவுமே தவிர நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஜேகே சொன்னால் புரிஞ்சுக்கோ. நீ இல்லாமல் எல்லாம் என்னால் இருக்க முடியாது, உனக்கு புரியுதா? இத்தனை நாள் அவனுங்களோட கண்ணு முன்னாடி உன்னை நான் வச்சுக்கிறதுக்கு காரணமே இதுதான். அதனால ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு இந்த இடத்துக்கு போயிரு. 2 days தான், நான் கிளம்பி அங்கே வந்துட்டே இருப்பேன், சரியா? ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க கிட்ட நீ மாட்டிட்டேன்னா? ஜேகே பழைய டேவை மறந்துட்டியா நீ? லிட்டரலியே சைக்கோடா நான். உன்னை தேடி நான் வருவேன், இங்கேருந்து போ. முடியாது ஃபைட் சீக்வன்ஸ் தானே, 2 பேருக்கும் கை வந்த கலை தானே, இருக்கட்டும் 2 பேரும் இருப்போம். ஜேகே சொன்னால் புரிஞ்சுக்கோடா. ஏன்டா? ஏன் நான் சொல்கிறது நீ எப்போவுமே கேட்க மாட்டுற? ஏன் இது வரைக்கும் நீ சொல்கிறது தான் நான் கேட்டேன் தயாங். இப்போ நான் சொல்கிறத நீ கேளு. என்னால் உன்னை இந்த ஹெல்லில் தனியாக விட்டுட்டு போக முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன். ஐயோ ஜேகே சொன்னால் புரிஞ்சுக்கோ. இங்கே இருந்தா உன்னையும் சேர்த்து கொளுத்திடுவாங்கடா. உனக்கே தெரியும்ல, உன்னோட வீக்னஸ் தான் என்னோடய வீக்னஸ் நீடா. இங்கே இருந்தால் உன்னை ஏதாவது பண்ணால் நான் தாங்க மாட்டேன். ஃபஸ்ட்டு நீ இவனுங்களோட கஸ்டடியில் என் கண்ணு முன்னாடி இருந்தால் தான் சேஃப்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு மேலே அப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது. சுகாமையும் ஜிமினையும் ஃபாரினுக்கு அனுப்பிட்டேன். தே ஆர் சேஃப். ஆனால் நான் உன்னையும் சேஃப் பண்ணி ஆகணும். இங்கேருந்து சீக்கிரம் போ. இங்கே ஃபுல்லாக CCTV கேமராஸ் இருக்குது, புரிஞ்சுதா? நான் தான் உன்னை அனுப்புனேன்னு தேமினுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவான். அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவனையும் போட்டு தள்ளணும். இங்கே இருக்க எல்லாருமே போட்டு தள்ளணும், புரிஞ்சுக்கோடா. இங்கேருந்து கிளம்பு. முடியாது. ஐயோ ஜேகே ஏன்டா இப்படி பேசுகிற? நிலைமையை புரிஞ்சுக்கோ ஜேகே, நிலைமையை புரிஞ்சுக்கோ. உன்னோட நல்லதுக்கு இல்லை, என்னோட நல்லதுக்காக இங்கேருந்து போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே நின்று பெக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகே வந்து எதுவுமே கவனிக்கலை. அப்படியே ஃப்ரெண்டில் நடந்து வந்து நம்ம தயாங்கூட ஹிப்பை அப்படியே ரேப் பண்ணி அவர் சைடு இழுத்து செம்மையாக ஒரு மாதிரி அவரோட இவரோட பாடியை கனெக்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. செம்ம டைட்டாக அப்படியே வந்து பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு. ஜேகே இப்போ இது ரொம்ப முக்கியமாக உனக்கு? எனக்கு முக்கியம்தான்டா.
எவ்வளோ நாள் ஆகுது என்னோட இந்த டேவை பார்த்து? ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு தானே இருக்க. அப்போது இப்படியெல்லாம் செய்ய தோணல? எங்கே செய்ய விட்ட? கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருந்த. நான் என்ன பண்ணுறது? ஏதாவது பண்ண நினச்சாலும் ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி பண்ணுவேன். என்னோட பேபி, என்னோட தயான் அப்படி சொன்னதுக்கே நான் ஒன்றும் உன்னோட பேபி கிடையாது, நான் ஒன்றும் உன்னோட தயான் கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். நான் ஒன்று என்ன செய்கிறது? அதுவும் சரிதான். அப்புறம் என்னடா ஜேகே, என்ன பண்ணிகிட்ருக்க? டீ சொன்னால் புரிஞ்சுக்கூடா. டைம் இல்லைடா நமக்கு. என்னடா டைம் இல்லை? எவ்வளோ டைம் இருக்குது விடியறதுக்கு? ஜேகே, இது ஒன்றும் நார்மல் ஹவுஸ் கிடையாது. நம்மளை மாதிரி சைக்கோங்க வாழ்கிற மேன்ஷன். புரிஞ்சுதா உனக்கு? இங்கே எப்போவுமே எல்லாருமே அலாட்டாக இருப்பாங்க. இங்கேருந்து ஒழுங்காக கிளம்புற வழியை பாரு. நீயும் என் கூடவா போகிறேன். டேய், சொன்னால் புரிஞ்சுக்கோடா. ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க? என்னடா என்ன? தயாங்க பற்றி தெரியாதான்னு கேட்டேன். ஏன் உன் ஜேகே பற்றி உனக்கு தெரியாதா? ஐயோ, முதல்ல கிஸ் பண்ணாமல் பேசு. டே ஏதோ ஒரு மாதிரி ஒன்று ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஃபார்மில் பார்க்கும்போது உச்சந்தலை வரைக்கும் ஏறுதுடா. என்னன்னே தெரில. அப்போ தயாங்க அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஐஸை ரோல் பண்ணுறான். அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ வெளியே காட்டிக்கலை. ஜேகே, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்பு. நம்ம ரொமான்ஸ் எல்லாம் அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, எனக்கு இப்போவே வேணும். என்ன இப்போவே வேணும்? ஜேகே, சொன்னால் புரிஞ்சுக்கூடா. இங்கேருந்து போ. அங்கே வந்ததுக்கப்புறம் நான் மொத்தமாக உனக்கு தான். எங்கே வேணால் சுற்றலாம். நம்மளோட மேரேஜ் முடிஞ்சு ஹனிமூனுக்கு போகலாம். முடிஞ்சிருச்சுல, ஹனிமூனுக்கு போகலாம். ஜாலியாக இருக்கலாம். உலகத்தையே சுற்றலாம் 2 பேரும் டூகெதரா. ஓகே? இப்போது ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்பு. எல்லாத்தையும் உனக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருக்கேன், இவனுங்களுக்கு யாருக்கும் தெரியாமல். ஸோ இங்கேருந்து ஒழுங்கு முடியாதே கிளம்பிடு. என்னை கோவப்படுத்தாத. ஐயோ பேபி, நீ என் மேலே கோவப்பட்டு எவ்வளோ வருஷம் ஆகுது தெரியுமா? ஐயோ ஜேகே, நிறுத்துடா போதும். ஷை ஆகுறடா, பங்கமாக ஷை ஆகுற. சொன்னாங்க. அதான் உன் சீக்ஸே சொல்லுதே. ரெட்டிஷ் ஆகிருச்சு பாரு, தக்காளி மாதிரி செவந்துருச்சு. ஜேகே போதும், நீ ஃப்ளீட் பண்ணது போதும். என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ ஸ்வேர். இவனுங்களெல்லாம் கொன்று புதைச்சிட்டு நம்ம 2 பேரும் மட்டும் போகலாம். இப்போ என்ன சொல்ல வர? நீ போக மாட்டியா? போக மாட்டேன். ஓகே, இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறான். இங்கே பாரு, இந்த 2 கண்ணையை நீ வச்சுக்கோ, சரியா? எவன் வந்தாலும் போட்டு தள்ளு. இதில் 2லேயுமே சைலன்சர் மாட்டியிருக்கேன். ஸோ சத்தம் வெளியே வரவே வராது. ஓகே? ஓகே. அண்ட் தென் நல்லா லிசன் பண்ணிக்கோ. இங்கே நான் ஃபுல்லாக பாம் செட் பண்ணியிருக்கேன். அதோட டைமிங் ஜஸ்ட் 1 hour தான். அதாவது இப்போ நான் போனேன்ல, ஆமாம், பாம் செட் பண்ணுறதுக்கு தான் போனேன். அதோட டைமிங் தான் ஓடிட்டுருக்கு. உன் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி 15 minutes போயிடுச்சு. ஓ மை காட். என்ன? ஒன்றும் இல்லை, வேலை சொல்லு. 15 minutes போயிடுச்சு. ஸோ நம்ம 45 minutes இங்கே அப்படியே வரவனுங்க போகிறவனுங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இங்கேருந்து வெளியே போயாகணும். டேமனுக்கு பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அவனுக்கு ப்ராப்ளம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து வெளியே போயாகணும். என்னடா டேமின்னு அவன் என்ன பெரிய பருப்பா? ஜேகே, என்ன அந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு புல் பண்ணதே அவன் தான். அப்போது பெரிய பருப்பா எல்லாமே இருப்பான் அவன். ஓ ஐ சி. ஸோ பெரிய பருப்பு தான் அவன். ஆமாம், என்கிட்ட கொண்டு விட்டுருந்தாலும் உன்னை ட்ரைன் பண்ணியிருந்துருப்பேன். மூடு, கொஞ்ச நாள் உங்ககிட்ட தானே இருந்தேன். என்ன பெருசாக பிடுங்கிட்ட நீ? அப்போ குழந்த மாதிரி இருந்தடா. நான் உங்ககிட்ட என்னடா பண்ண முடியும்? சரி, புரியுது. சரி, போகலாமா? போகலாம். ஏன்டா இவ்வளோ கூலாக இருக்க? பயமாக இருக்குடா. டே பேபி, நீ பயந்து நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது ஜேகே. இன்றைக்கி ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது. கொலை பண்ணும்போது கூட இப்படியெல்லாம் இருந்ததுலடா எனக்கு. சரி, எப்போவுமே நான் படபடன்னு இருப்பேன். இப்போ கொஞ்சம் ட்விஸ்டடாக நீ படபடன்னு இருக்க. அவ்வளோதான், 2 பேருக்கும் ஒன்றும் ஆகாது. வெளியே போயிடலாம். அதான் நான் உங்க கூட இருக்கேன், நீ என் கூட இருக்க. அவ்வளோதான், வேறு என்ன வேணும்?
இங்கே பாரு நீ திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணாத, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படியே ஒவ்வொரு பில்லருக்கு பின்னாடியும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்படி தான் போகிறாங்க. ஸோ அது மேன்ஷன் இல்லையா, ஸோ அப்படியே பில்லராக இருக்கும் சம் பிளேஸில், அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக வந்து டேமின் வந்து பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க. அவங்க வந்து அழகாக வந்து அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டுருக்காங்க. ஸோ இடையில யாராவது வாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்டாலே போதும், தயான் கொஞ்சம் நேரம் அப்படியே பதுங்கி நின்று ஷூட் பண்ணி தள்ளிட்டு அப்படியே 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. டே பேபி, என்னடா என்ன பேபி, இங்கே என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குது? ஐயோ நான் உன் கூட தானே இருக்கேன், என் கூட தானே வர, டே கம்முன்னு வாடா. டே பேபி, என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குடா? ஏதோ இந்த கிரானி கேம் இருக்குது பார்த்தியா, அதில் கூட எங்கே என்னத்தை இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிட்டே இருப்போமே, அது மாதிரி நான் உன் பின்னாடி வந்துட்டுருக்கேன்டா. ஐயோ ஜேகே, அதான் நான் இருக்கேன்ல, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், மானமாக மூடிட்டு வாடா, ஏதாவது சின்ன சவுண்டு கேட்டாலும் எந்திரிச்சிருவானுங்க. ஐ சி, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பதுங்கி பதுங்கி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு டாகு அப்படியே வந்து நிற்கிது. ஸோ அப்படியே டக்குன்னு பயந்துட்டு நம்ம ஜேகேவோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து அப்படியே வாலில் வந்து பின் பண்ணி அப்படியே வச்சு நின்றுட்டு இருக்கான். ஸோ அந்த டாக் அப்படியே நின்று பார்த்துட்டு நிற்கிது. இது டேமினோட டாக் தான், நல்லா பெருசாக வளர்த்தி வச்சுருக்கான், யாரை பார்த்தாலும் கடிச்சிரும் அப்படி. ஸோ அப்படியே நின்றுட்டு இருக்கான். டே பேபி, செம்மையாக இருக்கடா. ஐயோ ஜேகே, ஃப்ளிக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணு ஜேகே, நம்ம எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இருக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுற்றி பாரு, அது இருந்துட்டு போகுதுடா. ஆமாம், எதுக்கு நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம், அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க வைக்கிறான். ஸோ பார்த்தா அங்கே ஒரு டாக் இருக்குது. அப்படியே ஜேகே பார்த்துட்டு, டே க்யூட்டாக இருக்குடா, தூக்கிட்டு போயிடலான்டா. ஐயோ டே, யாரா நீ? ஏண்டா எனக்கு தெரியாதா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல, ஜேகே அது டேமினோட நாய், இப்போது நான் கூட பிரச்சனை கிடையாது, உன்னை பார்த்தா கடிச்சு தின்னு போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே சொல்லிடுறான். ஏன்டா, ஏன் ஒன்றும் எதுவும் பண்ணாது, டேமின் கூடவே இருந்துட்டேன், என் ஸ்மெல் கொஞ்சம் அதுக்கு பழகின ஸ்மெல்லு, உன்னோட ஸ்மெல் புது ஸ்மெல்ல, அதான் பார்த்த உடனே கடிச்சிருவான். ஓ, இப்போ என்ன பண்ண போகிற? ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மேலே வந்து ஒரு மாதிரி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். ஸோ அதை வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணி வைக்கிறாங்க, ஏன்னா அதோட ஸ்மெல்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்து அவன் நடந்து போகிறான் அந்த பப்பிக்கிட்ட. அந்த பப்பி அவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி பவ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கு, ஏன்னா தயங்க வந்து அந்த பப்பிக்கு தெரியும்ல. ஸோ அப்படியே வந்து பவ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கு. ஸோ போயிட்டு அப்படியே அதோட ஹெட்டை வந்து சாஃப்டாக ரப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசிட்டு கொஞ்சம் அதோட ஹெட்டை பிடிச்சி ஒரு பிளேஸை காட்டி அப்படியே திருப்பி விட்ட உடனே அந்த பப்பியும் அப்படியே வந்து போயிடுது. ஸோ கிட்ட செம்மையாக பழகினால வந்து சொல்கிறத கேட்டு போகுது. அது அப்படியே வந்து ஜேகே பார்த்துட்டு, டே பேபி சூப்பர்ரா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ சென்டர் ஆஃப் த ஹாலுக்கு வந்துட்டாங்க. அந்த மேன்ஷனோட ஹாலோட சென்டரில் போயிருக்காங்க 2 பேரும். ஜேகே, இதுக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் பேபி? ஏன் என்னாச்சு? பிகாஸ் இங்கே ஒரு சின்ன குண்டூசி விழுந்தால் கூட நல்லா சவுண்டு கேட்கும், அதனால் இதுக்கு மேலே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு அந்த ஸ்டேர்ஸ்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாடி கார்டு அப்படியே ஜேகேயை பார்த்துட்டு கத்தலான்னு போகிறான். ஸோ டக்குன்னு தயான் கன் எடுத்து போட்டு தள்ளிடுறான் அவனை. அவன் அப்படியே செத்து போயிடுறான், கீழே விழுந்துடுறான். ஸோ அப்படியே பார்த்துட்டு, பேபி யூ ஆர் ஆசம், எப்பட்றா ஒரு சின்ன சவுண்டை கூட டக்குன்னு கேட்டு டக்குன்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுட்டி தள்ளிடுற. ஜேகே கொஞ்சமாவது சீரியஸாக இரு. பி சீரியஸ். நம்ம உயிர் கூட போராடிட்டுருக்கோம். உயிர் கூட போராடலை, வாழ்க்கையில் போராடிட்டுருக்கோம். ஏதோ ஒன்று போராடிட்டுருக்கோம். புரியுது. கொஞ்சமாக சீரியஸாக இரு, ஓகேவா? நம்ம இங்கேருந்து தப்பிச்சு வெளியே போகிறது ரொம்ப முக்கியம். மேன்ஷனை விட்டு வெளியே போயிட்டா சேஃப் தானா? இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி கத்தாதடா, நான் சொன்னேன்ல இங்கே ஒரு சின்ன குண்டூசி விடுற சவுண்ட் கேட்டாலும் நல்லா கேட்கும்னு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜேகே சொல்ல, தயாங்க அப்படியே மெதுவாக நடந்து வெளியே அப்படியே இந்த ஹாலோட டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட மெயின் டோர் வந்து வரும். ஸோ அப்படியே வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு
பார்த்தா டேமின் அப்படியே நின்றுட்டுருக்கான். இங்கே டேவா அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜர்க்கெல்லாம் ஆகாமல் அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக நின்றுட்டுருக்கான். பின்னாடி நம்ம ஜங்குக்கு வந்து நின்றுட்டு தான் இருக்கார். ஸோ அப்படியே வந்து டேமின் பார்க்குறான். என்ன தயாங் ஆ அப்படியே ஜேகே இங்கே வந்ததுக்கப்புறம் நான் என்ன கிறுக்கு மாதிரி ரூம்லேயே இருந்துருவேன்னு நீ நினச்சியா? எனக்கு தெரியும் டேமின், நீ என் மேலே சந்தேகப்படுறேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சிருந்தும் கம்மன் இருந்ததுக்கான ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு மாதிரி சொல்கிறான். ஸோ டேமின் அப்படியே பார்க்குறான். ஓ அப்படியா? யாருக்கில் நிறைய பேர் போட்டு தள்ளியிருப்பியே இப்போது? ஆமாம், நிறைய பேரை போட்டு தள்ளியிருக்கேன். இங்கேயும் ஒரு படையை வச்சுருக்கியே, என்ன சொல்லுவேன்? ஸ்குவாடை வச்சுருக்கியே, வச்சுட்டு தானே நின்றுட்டுருக்க. கரெக்ட் தான். உன்னோட ஒன்றுக்கும் உதவாத பாய் ஃப்ரெண்ட் கூட எங்கே கிளம்பிட்ட? சொல்லு. ஒன்றுக்கும் உதவாத பாய் ஃப்ரெண்ட் இல்லை டேமின். ஜியோன் ஜாங்குக் எதுக்கும் பயப்படாதவன். செக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண அப்படியே ஒரு மாதிரி டேமினுக்கு தலைக்கு மேலே ஏறுது கோவம். என்ன தயாங், நான் உன்னை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அப்படியே நான் ஊற்றின பாலை குடிச்சிட்டு என்னையே கொத்த வரியா? டேமின், நான் பாம்புக்கு எப்போவுமே பால் ஊற்றி வளர்க்கக்கூடாது. ஏன்னா அது எப்போ என்ன பண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. நீ தான் தப்பு கணக்கு போட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஊட்டி வளர்த்துட்ட. வளர்ந்து நான் உனக்கே செய்வனை செய்ய போகிறேன். நீ தப்பு பண்ணிட்ட டேமின். என்னை அங்கேயே நிம்மதியாக சந்தோஷமாக நீ இருந்திருக்க விட்டுருக்கணும். இங்கே கூட்டிகிட்டு வந்து ஜேகேவை கொல்ல என்னை தேவையில்லாமல் ட்ரைன் பண்ணது உன்னோட தப்பு. என்ன புரிஞ்சுதா? ஜேகேவை பற்றி சொல்லி ஜேகே மேலே தேவையில்லாமல் பகையை வளர்க்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பகையிலேயே என்னை ஊறி வளர விட்டு அதுக்கப்புறம் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட மூடிட்டு வேலை செஞ்சதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா என்னோட எய்ம் ஜேகே கிடையாது. ஜேகேவை போட்டு தள்ளணுங்கிறது என்னோட எய்மே கிடையாது. எனக்கு ஒன்றை போடணும், உன் ஆளுங்களை போடணும், அதுதான் என்னோட எய்ம். அதான் உன் கூடவே உனக்காகவே இருந்து வேலை செஞ்சு இப்போ இவ்வளோ தூரம் வந்துருச்சு. என்ன டேமின், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணிட்டு கேட்குறான். ஸோ அப்படியே டேமின் இருந்துட்டு, தாராளமாக நீ கேட்டு என்ன நான் பண்ணாமல் இருந்திருக்கேன், தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஆளுங்களும் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஃபைட்டு தாறுமாறாக போயிட்டுருக்கு. எல்லாத்து கையிலையும் கண் இருக்குது. ஸோ இவங்களும் கண் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கையால் அடிச்சிட்ருக்காங்க. இங்கே ஜேகே பாக்ஸிங்கில் உள்ள ட்ரிக்ஸ் எல்லாம் இறக்கி செம்மையாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே தயாங்கா செம்மையாக போட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ ரெண்டு பேரும் அடித்து அப்படியே வந்து அந்த இடத்தையே ஒரு மாதிரி ரகலை பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஸோ அப்படியே டேமினும் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கான். ஓரளவுக்கு ரெண்டு பேரும் அடித்து டேமினோட ஆளுங்கள் எல்லாம் நாக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ 2-3 பேர் தான் மீதி இருக்காங்க. அவங்களையும் வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது டேமின் அப்படியே கன் எடுத்து லோட் பண்ணுறான். ஸோ டே அதை டக்குன்னு நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேவோட ஷார்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். ஜேகே வந்து ஒருத்தனை போட்டு வெறித்தனமாக அடிச்சிட்ருக்க ஜேகேவோட ஷார்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். ஏய் பேபி, எங்கடா கூட்டிகிட்டு போகிற, விட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனோட ஹேண்டை தட்டி விட போக, வாடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே அவங்க எந்த ஹால்லேருந்து வெளியே வந்திருப்பாங்களோ அதே ஹாலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ டைமர் செக் பண்ணால் ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. அப்படியே ஒரு பில்லர் பின்னாடி ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. டேய் என்னடா ஆச்சு, பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். ஸோ பார்த்தா டேமின் அப்படியே கன்னை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மாதிரி பதுங்கி வெளியே வரான். டீ பேபி என்னடா ஆச்சு, அந்த கண்ணெடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் ஜேகே அப்படியே கண் எடுத்து கொடுக்குறாரு. இங்கே பாரு, டேமின் கன்னை லோட் பண்ணிட்டான். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஃபைட் பண்ணால் சரிப்பட்டு வராது, கண்ணால் தான் சண்டை போட்டாகணும். டேய் அந்த வேலையை என்கிட்ட கொடு, நான் பண்ணுறேன். நீ சாஃப்டாக இரு பேபி. யூ டோன்ட் வரி, மாமா வேலையை முடிச்சுட்டு வரேன், நீங்கள் வேலையை வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஒரு மாதிரி கூலாக சொல்ல, ஜேகே என்ன, ஒன்றும் இல்லை பேபி,
நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, வெளியே போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சொல்ல. ஸோ தயாங்க இருந்துட்டு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, நானும் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே இருந்துட்டு இருக்கான். ஸோ அவன் மட்டும் கிடையாது, ரொம்ப கன்னிலேயே வந்துட்டு ரொம்ப ட்ரெயின் பண்ண ஒரு 3-4 பேரை கூட கூட்டிகிட்டு வரான். அவங்க கையிலையுமே வந்துட்டு ஃபுல்லாக கன் இருக்குது. ஜேகே முடிஞ்ச வரைக்கும் 2 பேருமே புல்லட்ஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க, செம்மையாக ட்ரெயின் ஆனவங்கனுங்க இவனுங்க எல்லாம். யார் கையில் மாட்டினாலும் சுக்கா தான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போகணும். புரிஞ்சுதா? ஏன்னா பாம்பு செட் பண்ணியிருக்கோம், இவனுங்களை வேற போட்டு தள்ளணும் எல்லாம். அது மட்டும் இல்லை, இவனுங்கெல்லாம் பண்ணி மாதிரி இருப்பானுங்க, கரெக்டாக ஹார்ட்டில் தான் பாயிண்ட் பண்ணி இவனுங்களெல்லாம் ஷூட் பண்ணணும். அப்போ தான் சீக்கிரம் செத்து தொலைவானுங்க. ஓ ஓகே ஓகே. அண்ட் தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாம் 6 அடி ஹைட்டுக்கு இருக்கும், கரெக்டாக எய்ம் பண்ணி கரெக்டாக போடு, சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ தயாங் அப்படியே ஒரே செகண்டில் ஜேகே இருந்த பில்லர்லேருந்து இன்னொரு பில்லருக்கு அப்படியே வந்து தாவி இருப்பான். அதை வந்துட்டு டக்குன்னு அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு செகண்டில் அவனுங்கெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பானுங்க. அப்படியே வந்து எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. அதுக்கப்புறம் யாராவது அப்படியே ஒரு சின்ன இதுனாலும் அப்படியே வந்து ஷூட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தயாங் அப்படியே வந்து டைமிங் செக் பண்ணால் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே விட்டால் சரிப்பட்டு வராது, நம்மளே ஆக்ஷனில் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். செம்மையாக ஷூட் பண்ணுறான். லைக் ப்ரொஃபஷ்னல் ஷூட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஷூட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஷூட் பண்ணுறான். செம்மையாக அப்படியே ஷூட் பண்ணி தள்ளிட்டு இருக்கான். ஸோ 2 பேரை போட்டு தள்ளிட்டான். ஸோ ஜேகே இங்கே பார்த்தா அப்படியே அவர் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே வந்து ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாரு. இப்போது இங்கே டே கன்னில் பார்த்தா புல்லட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வந்து டே பார்க்குறாரு ஜேகேவை. ஜேகே சொல்லு பேபி, என்ன புல்லட்ஸ் வேணும்? இருறா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து அந்த செட் போட்டால் டக்குன்னு சொல்லிட்டு லோட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இன்னொருத்தனையும் அப்படியே ஷூட் பண்ணுறாரு. ஸோ செம்மையாக அப்படியே வந்துட்டு ஷூட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி மர்சியாக இருக்குது. லைக் ரொம்ப டஸ்டியாக மர்சியாக இருக்குது. அங்கே யார் இருக்காங்க, என்ன இருக்குது, எதுவுமே தெரில. அந்த அளவு ஷூட் பண்ணி பண்ணிட்டாங்க 2 பேருமே. ஸோ 4 பேர் செத்து போயிட்டாங்க. 4 பேருமே பண்ணி மாதிரி வளர்த்தி கன் ஷூட்டிங்க்கு வந்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணியிருப்பான் டேமின். ஸோ 4 பேரையும் போட்டு தள்ளிட்டு டேமினை பார்த்தா ஆளவே காணும். ஜேகே டேமினை காணும், சரி வா பேபி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து கூலாக சொல்ல, நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே உட்கார வச்சுட்டு நம்ம டே சுற்றி முற்றி அதாவது சவுண்ட் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. ஸோ டேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி தோணுது, ஒரு எவ்வளோ செத்து போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே ஜேகே சைட் பார்க்குறாரு. ஜேகே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது, இங்கேருந்து நம்ம போயிடலாம், என்ன சொல்கிற? ஆமாம் நம்ம போயிடலாம், அவன் எங்கே இருக்கானா இருக்கட்டும், இல்லைனா எங்கேயும் போட்டோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் எண்ணிச்சு ஒரு மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இனிமே அந்த இடம் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது, ஒரு மாதிரி மர்சியாக இருக்குது. ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு மாதிரி ரணகலம் பண்ணிட்டோம்ல, ஆமாம் கிளம்பலாமா? கண்டிப்பாக வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஹேண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ பார்த்தா தயாங்குக்கு ஏதோ ஒரு நாய்ஸ் சின்னதாக படுது. அது ஒரு மாதிரி நம்ம வந்து ஒரு மாதிரி எந்திரிச்சா ஒரு சின்ன ஒரு சவுண்ட் கேட்கும்ல, லைக் எப்படி சொல்கிறது, ஒரு இடத்த தேய்ச்சா கூட அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் கேட்குது. டேவோட இயர் வந்து ரொம்ப ஷார்ப்பு. அப்படியே அந்த சைடு வந்து காதை கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஐஸை வைட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகேவை அப்படியே வந்து ஒரு மாதிரி பேக்கில் பிடிச்சி விட்டுட்டு அப்படியே வந்து நிற்கிறான். ஸோ வந்து ஐவிங் பண்ணுற அந்த ஒரு ஷார்ட் டைமில் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துருது. ஸோ ஜேகே அப்படியே வந்து ஒன்றுமே புரியாமல் அப்படியே வந்து டே நிற்கிற இடத்தையே பார்த்துட்டு இருக்கா. டேவோட பாடி ஒரு மாதிரி கீழே விழுற மாதிரி அப்படியே வந்து பேக்கில் அப்படியே வருது. ஸோ நம்ம ஜேகே போய்ட்டு அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிறாரு. பார்த்தா தயாங்கோட செஸ்ட்டில் நல்லா போய்ட்டு புல்லட் இறங்கியிருக்கு. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃபெயிண்ட் ஆகிற ஸ்டேட்டில் போயிட்டு ஜேகேவோட மேலே போய் விழுறாரு. உன்மடி சாய வேண்டும் தள்ளாதே, உன்னிதழ் முத்தம் வேண்டும் கொல்லாதே, என் காகிதம் நீ என் தூரிகை நீ, நான் தீட்டிடும் ஓவியம் நீ. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். நெக்ஸ்ட் பார்ட் தான் வந்து ஃபைனல் பார்ட், ஓகேவா? ஸோ ஓகேடா, பாய், லவ் யூ ஆல்.